அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் ஹிப்போபொட்டமஸ் என்று சொல்லக்கூடிய நீர் யானைகள். பொதுவாக நீர் யானைகள் இந்தியாவின் காடுகளிலே இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை. மாறாக நீர் யானைகள் என்பது ஆப்பிரிக்கா காடுகளிலே இருக்கின்றது. நீர் யானைகளிலே இரண்டு வகைகள் உண்டு. காமன் ஹிப்போபொட்டமஸ் என்று சொல்வார்கள். பொதுவாக நம்ம அனைத்து ஜூ போன்ற இடங்களிலே அதைத்தான் பார்க்கின்றோம். இரண்டாவது வகை பிக்மி ஹிப்போபொட்டமஸ் என்று சொல்வார்கள். அதாவது குட்டை நீர் யானைகள் என்று சொல்லுவோம். குட்டை நீர் யானைகள் என்பது மிகவும் அரிதான ஒரு உயிரினமாக மாறிவிட்டது. அதனுடைய எடை ஏறக்குறைய ஒரு 300 கிலோ எடையளவு தான் இருக்கும். ஆனால் நாம் அதிகமாக இந்த ஜூ போன்ற இடங்களிலே பார்க்கக்கூடிய நீர் யானைகள் என்பது காமன் ஹிப்போபொட்டமஸ் என்று சொல்வார்கள். தரையிலே வாழக்கூடிய உயிரினங்களிலே மிகப்பெரிய உயிரினத்தை வரிசைப்படுத்தினால் 3வது இடத்தை பெறுகின்றது. முதலில் யானைகள், இரண்டாவதாக நாம் ஒயிட் ரைனோ என்று சொல்லக்கூடிய வெள்ளை காண்டாமிருகம், மூன்றாவதாக இந்த நீர் யானைகளை நாம் சொல்லலாம். இந்த நீர் யானைகளினுடைய அந்த உடல் அமைப்பிலை பார்க்கின்ற போது அதனுடைய எடையானது ஏறக்குறைய 1.5 டன் முதல் 3.5 டன் வரை எடை கொண்டதாக இருக்கின்றது. அதனுடைய கால்கள் குட்டையான கால்களை கொண்டது. பட் கால்கள் அதிகமான வலிமை கொண்டதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனுடைய உடலின் நீளம் 10 அடி முதல் 15 அடி வரை நீளம் கொண்டதாக இருக்கின்றது. அதனுடைய தோல் பகுதியை பார்க்கின்ற போது தோலானது அதிகமான ரோமங்கள் அற்ற நிலையிலே இருக்கும். ரோமங்கள் அதிகமாக இருக்காது. அதனால்தான் அதனுடைய உடம்பிலே ஸ்வெட் பிளட் என்ற ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். அதாவது அந்த வியர்வையானது ரத்தத்தை போல வியர்வை சுரக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது உண்மையா என்று பார்த்தால் வியர்வை என்பது ரத்தம் கிடையாது, சிவப்பு நிறத்திலே வெளிவரக்கூடிய ஒரு திரவம் தான். பொதுவாக அதிகமான ரோமங்கள் இல்லாத காரணத்தினாலே அதிகமான வெயில் போது அந்த ஹிப்போபொட்டமஸ் நீரியானது தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் இயற்கையாகவே ஏற்படக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீன் போன்ற ஒரு திரவம் தான் அந்த ஸ்வெட் பிளட் என்று சொல்வார்கள். அதிகமாக ஹிப்போபொட்டமஸை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்று பார்த்தால் நம்முடைய மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாய்ப்பகுதியை ஒரு 40 டிகிரி முதல் 50 டிகிரி வரை நாம் திறக்கலாம். ஆனால் இந்த நீர் யானைகள் அதிகமாக 150 டிகிரி வரை தன்னுடைய வாயை திறக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கின்றது. அதிகமாக தன் வாயை பிளக்கின்ற போதுதான் ஒரு தன்னுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் அதனுடைய வெட்டு பற்களும் அதே போல கோரை பற்களும் இன்சிசர் டீத் அண்ட் கெனைன் டீத் என்று சொல்வார்கள். இந்த இரண்டு பற்களும் மிகவும் வலிமை கொண்டதாக இருக்கின்றது. அந்த கெனைன் டீத் என்று சொல்லக்கூடிய கோரை பற்களானது சற்றே நீண்டு அது யானையில் இருக்கக்கூடிய சிறிய தந்தங்களை போல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த நீர் யானைகளானது அதனுடைய வாழ்விடத்தை பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஏரிகள், குளங்கள் எங்கெல்லாம் வனப்பகுதி இருக்கின்றதோ அந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே இந்த நீர் யானைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அந்த நீர் யானைகளானது நீருக்குள்ளாகவே இருக்கின்றது. அதற்கான காரணம் வெயில் நேரத்திலே தன்னுடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிகமாக நீருக்குள்ளாகவே இருக்கின்றது. இரவு நேரங்களில் மட்டும்தான், மாலை நேரத்தில் மட்டும்தான் நீரை விட்டு வெளிவருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனுடைய உணவு பழக்க வழக்கத்தை பார்க்கின்ற போது ஹிப்போபொட்டமஸ் என்பது ஒரு தாவர உண்ணி. இந்த நீர் யானைகளானது ஏறக்குறைய ஒரு நாளைக்கு அதிகமாக புற்களைத்தான் அதிகமாக சாப்பிடுகின்றது. ஒரு நாளைக்கு அதுக்கு தேவையான பொருட்களினுடைய அளவு என்பது 35 கிலோ முதல் 40 கிலோ வரை இருக்கும். ஆகவே அவைகள் நீரிலிருந்து வெளியே வந்து தரைப்பகுதியில் அதிகமாக உலாத்தி சென்று அந்த பொருட்களை தேடி செல்கின்றது. ஏற்படைய தன்னுடைய இருக்கும் இடத்திலிருந்து தரைப்பகுதியில் 5 முதல் 10 கிலோமீட்டர் வரை கூட சென்று பொருட்களை மேய்ந்து வருவதை நம்மால் பார்க்க முடியும். அடுத்ததாக அதனுடைய குடும்ப வாழ்வியலை பார்க்கின்ற போது இது ஒன்று குழுமமாக இருக்கும். அது பேர் பாட்ஸ் என்று சொல்லுவோம். பாட்ஸ் என்றால் ஒரு கூட்டமாக இருக்கும். அதிலே ஒரு ஆண் ஹிப்போபொட்டமஸ் என்பது ஒரு டாமினேட்டடாக இருக்கும். அதற்கு கீழாக பல பெண் நீர் யானைகளும் அதற்கு கீழாக பல குட்டிகளும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த பெண் நீர் யானையினுடைய கர்ப்ப காலங்கள் என்பது 8 மாதம் கழித்து ஒரு குட்டி நீர் யானையானது அதுக்காக பிறக்கின்றது. அந்த குட்டி நீர் யானைகள் ஏற்கனவே 1 வருடம் முதல் தாயினுடைய அரவணைப்பிலே இருந்து பிறகு தனித்து வாழ ஆரம்பிக்கின்றன. அந்த குட்டியை வளர்ப்பதிலே அந்த ஆண் நீர் யானைகளுடைய பங்களிப்பு என்பது ஒன்றுமே இல்லை. பெண் நீர் யானைகள் தான் அந்த குட்டியை வளர்ப்பதிலே முழுமையான பங்களிப்பை தருகின்றது என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கின்றது. இந்த நீர் யானைகளுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய எதிரிகள் என்று பார்த்தால் ஆப்பிரிக்க காடுகளில் இருக்கக்கூடிய சிங்கங்கள், அடுத்ததாக நைல் குரோக்கடைல்ஸ் என்று சொல்வார்கள் அந்த குரோக்கடைல், அடுத்ததாக பார்த்தால் கழுதை புலிகள். இவைகள் அனைத்துமே சேர்ந்து அந்த நீர் யானைகள் குட்டியாக இருக்கின்ற போது வேட்டையாடுகின்றன. வயது முதிர்ந்த அந்த நீர் யானைகளை வேட்டையாட முடியாது. குட்டியான பருவத்திலே சற்று சிறியதாக இருக்கின்ற போது இவைகளால் அதற்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது. அதற்கடுத்து மிக அச்சுறுத்தல் என்றால் மனிதர்களுடைய தோலுக்காகவும் அதனுடைய மாமிசத்துக்காகவும் அதிகமாக வேட்டையாடுகிறார்கள் என்பது ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது. இந்த நீர் யானைகள் இருக்கின்ற பொழுது அந்த நீர் யானைகளால் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, இந்த நீர் யானைகள் மனிதர்களை தாக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக தாக்கும். மிகவும் குறிப்பாக சொல்லப்போனால் பெண் நீர் யானைகள் அதனுடைய குட்டிகளோடு இருக்கின்ற பொழுது
அதன் அருகிலே நாம் சென்றோமே என்றால் மிகவும் அச்சுறுத்தலோடு நம்மை தாக்கக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் நீர் யானைகளுக்கு பார்க்கின்ற பொழுது மிகவும் சாதுவாக இருப்பதை போல் நமக்கு தெரியும். ஆனால் நீர் யானைகளுக்கு பக்கமாக செல்வது என்பது அட்வைசபிள் இல்லை என்று சொல்வார்கள். எனவே நீர் யானைகளை பார்க்கின்ற போது சரியான தூரத்தில் நாம் இருப்பதுதான் மிகச்சிறந்த விஷயமாக இருக்கின்றது. அடுத்து அந்த நீர் யானைகளுடைய ஆயுட்காலம் என்று பார்த்தால் இது காடுகளிலே வாழ்கின்ற போது 40 முதல் 50 ஆண்டுகள் இருக்கின்றது. ஜூ போன்ற இடங்களிலே 10 ஆண்டுகள் கூட நம்மால் அந்த நீர் யானைகளால் இருக்க முடியும் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது. இந்த நீர் யானைகள் அழிந்து வருவதற்கான காரணம் என்று பார்த்தால் ஏற்கனவே சொன்னது போல நீர் யானைகள் பொதுவாக அந்த நீர்நிலைகளை சார்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காடுகளானது வேற காரணங்களுக்காக அழிக்கப்படுகின்ற பொழுதும் அது கிளைமேட் சேஞ்ச் என்ற காரணத்தினால் புதிய வெப்பமடைதல் காரணத்தினால் அந்த நீர்நிலைகள் வறண்டு போவதும் ஏற்படுகின்ற வறட்சியினாலும் இந்த நீர் யானைகளுடைய எண்ணிக்கையானது மிகவும் குறைந்து வருகின்றது. ஆக இதுபோன்ற நீர் யானைகள் மட்டுமல்ல, இந்தியாவில் பல வன உயிரினங்கள் நீர்நிலைகளை சார்ந்து வாழ்கின்றன. அந்த வன உயிரினங்கள் அனைத்துமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இது போன்ற நீர்நிலைகள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த நீர்நிலைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மழைப்பொழிவானது அதிகமாக இருக்க வேண்டும். மழைப்பொழிவு அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் மரங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். மரங்களை வெட்டக்கூடாது. அதிகமான மரங்களை நாம் நட வேண்டும். ஆக ஹிப்போபோட்டமஸ் போன்ற பல வன உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நம் மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே வனத்துறையோடு இணைந்து இது போன்ற வன உயிரினங்களை பாதுகாக்க முயற்சிப்போம். நன்றி.